ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இன்றைக்கி புதன்கிழமை. ஒரு சின்ன கதை. எல்லாம் வல்ல ஈசன் பரம்பொருள் எல்லாமே சொல்லலாம். ஈசன்ட்ட ஒரு பிரச்சனை போகுது. அந்த பிரச்சனை யார் மூலமானு பார்த்தீங்கன்னா எறும்பு மட்டும் மூலமாக. அது என்ன பிரச்சனைங்கிறது ஈசனுக்கு தெரியும். எல்லாம் அறிஞ்சவர் தானே ஈசனு. எருமை மாடு அங்கே போயிருக்கு. என்ன எருமை மாடு, என்ன இதுக்காக வந்தீங்க அப்படின்னு கேட்குறாப்புல. பரம்பொருளே உங்களுக்கு தெரியாதது எதுவும் இல்லை. என்ன சூழ்நிலையோ என்ன எதுக்காக பிரச்சனைக்காக வந்திருக்கேன்னு உங்களுக்கு தெரியும். இருந்தாலும் கேட்டுறது நீங்களாயிட்ட, அதை நான் சொல்லாமல் இருக்க முடியுமா அப்படிங்கிற இதில் எருமை மாடு சொல்லுது. என்ன பிரச்சனைங்கிறாப்புல. எங்களை ஏன் இந்த மாதிரி எருமை மாடு படைப்பாக படைச்சிங்க அப்படின்னு கேட்குது. என்னோடய படைப்பில் எல்லாமே ஒன்று தான். இதை ஏன் இப்படி படைச்சிங்க இப்படி கேட்குறேன்னா, எங்கள் எதை பார்த்தாலும் எங்களை வந்து எருமை மாடு, எருமை மாட்டில் மழை பெஞ்ச மாதிரி இருக்க, எதுக்கு எடுத்தாலும் அது தான் எருமை, அது எருமை மாதிரி உட்காந்துருக்கு, அசையா மந்தி மாதிரி, இப்படியே எல்லா விஷயங்களுக்கும் எங்களையே காரணம் காட்டி குறை சொல்கிறாங்க. அப்படி நாங்கள் என்ன செஞ்சோம்? பசுக்களை வச்சு எல்லாம் போட்டுறாங்க, கொண்டாடுறாங்க, வீட்டில் வச்சு பூஜிக்கிறாங்க. பசுக்களுக்கு எங்களுக்கு என்ன வித்தியாசம்? நாங்களும் பால் தரோம், பசுவும் பால் தருது. அதுவும் வெள்ளையாக தான் இருக்குது. நாங்கள் கொடுக்குற பால் வெள்ளையாக தான் இருக்குது. அவங்க கோமியத்தை வந்து வீடு ஃபுல்லாக எல்லாம் தொளிக்கிறாங்க. எங்களை எல்லாமே இந்த மாதிரி ஒரு கேவலமான இதுலேயே பார்க்குறாங்களே. அப்படி நாங்கள் என்ன செஞ்சோம் அப்படி. அதனால் வந்து நீங்கள் வந்து எங்களையும் பசுக்களுக்கு இணையாக மாற்ற வேணும் அப்படிங்கிறப்பல அதுக்கு ஈசன் சொல்கிறாப்புல, உனக்கு மட்டும் இல்லை, ஈசன் சொல்கிற எனக்குமே அப்படி தான் பேசுகிறாங்க. சுடுகாட்டில் இருந்து எந்திரிச்சு ஆடுறவங்கிறாங்க, சாம்பலில் பூசிக்கிறவன், மனித சாம்பல் எடுத்து பூசுறேன் அப்படின்னு என்னென்னமோ எனக்கு சொல்கிறாங்க. அதுக்கு என்ன பண்ணுறதுங்கிறது இல்லை. எம்பெருமானே, நீங்கள் வந்து கண்டிப்பாக வந்து எங்களை இதை மாற்றணும், அதனால் எங்களை பசுக்களுக்கு இணையாக படைங்க அப்படின்னா. சரி, ஈசன் என்ன பண்ணுறாப்புல, ஓகே உங்களை கோரிக்கையை நிறைவேற்றேன், ஆனால் ஒரு கண்டிஷன் அப்படிங்கிறாப்புல. என்ன கண்டிஷன் ஈசனேன்னு சொல்லி அந்த எருமை மாடு கேட்குது. அதுக்கு அவர் சொல்கிறாரு, நாளையிலேருந்து நீ வந்து அந்த சேத்துல பொருள்ற பழக்கத்தை விட்டணும். உங்கள் இனமும் எல்லாமே, உங்கள் இனத்தில் இருக்க எல்லாருமே அந்த சேத்துல பொருள்ங்கிற அந்த குணத்தை மாற்றிக்கணும். இனிமேல் சேத்துல பொருளக்கூடாதுங்கிறாரு. நம்ம எருமை மாடுக்கு பெரிய ஜர்க்காகி போச்சு. என்னடா இப்படி சொல்லிட்டாருன்னு சொல்லிட்டு, ஈசனே இந்த மானுடர்கிட்ட நல்ல விதமாக இருக்கிறதுக்காக என்னோட வந்து எங்கள் இனத்தோட வந்து ஒரு சின்ன விஷயத்தை, சந்தோஷமான விஷயத்தை நாங்கள் இழக்க நேரம் இல்லை, விரும்பலை. எங்களை நாங்கள் எந்த ஒரு சூழ்நிலையிலையும் வந்து ஒரு சந்தோஷமாக எடுத்துக்கிற இடம் அந்த சேத்துல பொருள் தான். அதை விட்டுட்டு இப்படி வரணுங்கிறது எங்களுக்கு வேணாம் ஈசனே. அதனால் நாங்கள் இப்படியே இருக்கிறோம். உங்களை பார்த்ததில் எங்களுக்கு மகிழ்ச்சி அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிடுச்சு. அப்போ அந்த இதில் இருக்கவங்களாம் கேட்குறாங்க, என்ன ஈசனே, கோரிக்கையில் என்ன தவறு இருக்குது அப்படிங்கிறாங்க. அவர் கேட்டவன் அந்த எருமை மாடு கேட்ட மாதிரி மாற்றிருக்கலாம்ல அப்படின்னு. கோரிக்கையில் தவறு இல்லை, எருமை மாட்டோட கோரிக்கையில் தவறு இல்லை. அந்த எருமை மாடு வந்து அதோட நிலையை மாற்றிக்கிறதுல தான் தவறாக இருக்குது. அது வந்து தனக்கு சேத்துல பெறறது தான் இன்பம், தனக்கோ தன்னுடைய இனத்திற்கோ இன்பங்கிற ஒரு இதில் இருக்குது. அப்படி இருக்கிறத நீ குளிப்பாட்டி மாடர்கள் வந்து வீட்டில் வச்சாலும் அது புத்தியில் போகிறான், நம்ம சேத்துல பொருள்னு தான் இருக்குமே ஒழிஞ்சு பசுமாடு மாதிரி இருக்கணுங்கிற ஒரு இது இருக்காது. அது ஒரு புத்தியில் அதுதான் இருக்குது. அப்படிங்கும்போது அதை எப்படி மனுஷர்கள் குளிப்பாட்டுவாங்க? ஒன்று அதோட தன் நிலையை மாறி வந்திருக்கணும், இல்லை சந்தோஷத்தை விட்டுருக்கணும். எதுவுமே விடாமல் அது நான் பழைய இதில் இருந்துக்கிறேங்கிற ஒரு முடிவுக்கு வந்துருச்சு. அதுதான் சரி. அதே மாதிரி மனிதர்களை பொறுத்த வரைக்கும் தன்னோட நிலையை உணர்ந்து இருந்துட்டோம்னா பிரச்சனை கிடையாது. அதை வந்து கம்பேரிசன் பண்ணுறது, அது பெருசாக இது பெருசாங்கிறது. நம்மளுக்கு ஒரு பிரச்சனை இருந்தால் அந்த பிரச்சனைக்கு காரணம் யார், என்ன, தன்னோட பிரச்சனைக்கு தான் காரணங்கிறத நம்ம யாரும் உணர்றதில்ல. அடுத்தவங்க அப்படி இப்படின்னே சொல்லிட்டு நம்ம வந்து நிறையா விஷயங்களுக்கு நம்ம அந்த மாதிரி இருக்கும். தன் நிலையை உணர்ந்தோம்னா பிரச்சனை இல்லை. அந்த எருமை மாடு தனக்கு சந்தோஷம், சேத்துல பொருள் தாங்கிற ஒரு மன திருப்தியோடு போயிருச்சு. மனிதனை
இதில் 2 இது இருக்குது. ஒன்று, தன் நிலையை உணர்ந்து நகர்ந்துட்டோம்னா நம்ம அடைய வேண்டியதை நம்மளை எதை நினச்சி போகிறோமோ அதை அடைவோம். இல்லை தன்னோட நிலையை சாக்ரிஃபைஸ் பண்ணிவிட்டு இந்த இடத்துல இருந்து அந்த இடத்துக்கு போகணும்னா, நம்ம இதை இழக்கணும்னா, இழந்தால் தான் அது கிடைக்கும்னா இன்னும் அதை நோக்கி போகணும். இல்லை தன்னிட்ட ஒரு நிலை இருக்குது, நம்ம இந்த நிலையே எனக்கு திருப்தியாக இருக்குது அப்படின்னா அந்த நிலையிலேயே நம்ம பயணிச்சிட்டோம்னா வாழ்க்கை மிகவும் சிறப்பாக இருக்கும். ஹாப்பி மார்னிங்.